நாம் வந்து வெளிநாடுகள்லேயோ இல்லை ஊர்லேயோ ஒரு முதலாளிகள்கிட்ட வேலை செய்யும்போது நம்மக்கிட்ட வந்து அவங்க கேஷுவலாக பழகிட்டு என்ன சொல்கிறது ஒரு நீ நான்லாம் வேற கிடையாதா ஒன்று தான் அப்படின்னு பேசுகிற மாரி இருக்கும். அது காரணம் வந்துட்டு அவங்க வந்து நீ நானும் ஒன்று அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவங்க முதலாளி வந்து வேலைக்காரனாக தான் வச்சுருப்பாங்க. அவன் வேலை விஷயத்தில் கராராக இருப்பாங்க. அதில் எந்த ஒரு சேக்ரிஃபைஸும் பண்ணிக்கவே மாட்டாங்க. இந்த வேலை செய்யணும் ஏன் அப்படி நம்மகிட்ட க்ளோஸாக பழகிட்டு வச்சுட்ருக்காங்கன்னா, ஐயோ நம்ம முதல்ல நம்மக்கிட்ட இப்படி பழகிறாரா போகிறாருன்னு சொல்லிட்டு ஹை ரிஸ்க் எடுப்பாங்க. வேலை கண்டவனு பார்ப்பாங்க வைப்பாங்க. அதே வேலையில் எதை விபத்தாயிடுச்சுன்னா கை விரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து எங்கே வேலை பார்த்தாலும் நீங்கள் சேஃபாக வேலை பாருங்கள். அதேமாரி வந்து பார்த்தா பணக்காரங்கள்ட்ட நம்ம சேர்ந்துக்கிட்டு வச்சுட்டு இருந்தால் நாமளும் பெருசாக குரோ ஆயிடலாம்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். ஒரு ஆலமரம் இருக்குன்னா அது ஆலமரம் அடியில் வந்து எந்த ஒரு புல் பூண்டு செடிகள் கூட முளைக்கூடாது. மரங்களே அப்படி தான் இருக்காங்க. மனிதர்கள் மட்டும் எப்படி உங்களை வளர விட்ருவாங்க. அதனால வந்து நீங்கள் வளரணும்னு யோசிச்சிங்க அப்படின்னா தனிச்சு செயல்படுங்க. சீக்கிரட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். அப்படி சீக்கிரட்டாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து முன்னேற முடியும். நீங்கள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கால வர விட 1000 பேர் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க.